ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை இந்த ஒலிப்பதிவின் வழியாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒலிப்பதிவிலே நான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின வார்த்தைகளை குறித்த ஒரு சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளும் 4 நற்செய்தி நூல்களில் பதிவாகி இருக்கிறது. அதை நாம் அறிவோம். அந்த 7 வார்த்தைகளையும் பிதாவாகிய கர்த்தர் முதல் நிகழ்வாக திருமறையில் நாம் படிக்கிற படைப்பின் நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்த்தபோது எனக்கு அது ஒரு சிறந்த தியானமாக, ஒரு புதிய சிந்தனையாக அமைந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்பினேன். எனவே இந்த நேரத்தில் அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. அதிக வசனங்களையும் நான் இதில் குறிப்பிடப் போவதில்லை. அந்த 2 ஒப்பீடுகளையும் உங்கள் முன் நான் வைக்கிறேன். நீங்கள் அதை தொடர்ந்து கூடுதலாக தியானித்து அதனுடைய பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். வாய்ப்பு இருந்தால் கற்றுக் கொடுங்கள். இயேசு பேசின முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்பது. லூக்கா 23:34 இந்த வசனத்தை நாம் படிக்கிறோம். மன்னிப்பு என்பது மிக முக்கியமானது. பழிவாங்குதல், கோபம், பொறாமை, எரிச்சல், பதிர் செய்தல் என்பன பகையை தொடரச் செய்யும். அது கமா என்கிற குறியை போல ஒன்றிலிருந்து இன்னொன்று, ஒருவரிலிருந்து இன்னொருவர், ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை என பகையை இழுத்து கொண்டே செல்லும், வளர்த்து கொண்டே செல்லும். ஒரு காலகட்டங்களில் யார் இந்த பகையை துவக்கியது என்பதையும், எதற்காக இப்படி ஒரு பகை இந்த 2 குடும்பங்களுக்கு எதிராக வந்தது என்பதையும் இன்றைக்கு சண்டையிட்டு கொண்டிருக்கிறவர்கள் மறந்தே போயிருப்பார்கள். ஆனால் பகை மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் மன்னிப்பு என்பது அப்படி அல்ல. அது முற்றுப்புள்ளி. ஒருவர் தனக்கு எதிராக ஒருவர் செய்ததை, பேசியதை, தன்னை காயப்படுத்தினதை, தனக்கு இழப்பு ஏற்படுத்தியதை மன்னிக்கிறார் என்றால் அதோடு அது முடிவுக்கு வருகிறது. மன்னித்தவருக்கு பழிவாங்குகிற எண்ணம் இல்லை. மன்னிக்கப்பட்டவரும் பழிவாங்க தயங்குவார். அதைத்தான் கிறிஸ்து மனுக்குலத்திற்கு செய்தார். பிதாவினுடைய முதல் நாள் படைப்பில் வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் புவியில் என்ன இருக்கிறது என்பதை காட்ட உதவியது. வெளிச்சம் இல்லாமல் எதையும் நம்மால் செய்ய முடிவதில்லை. இந்த வெளிச்சமாக ஆண்டவர் படைத்த முதல் நாள் படைப்பின் செயலி இருப்பது போல மனித வாழ்க்கையின் வெளிச்சமாக மன்னிப்பு இருக்கிறது. வாழ்க்கையில் வெளிச்சத்தை தந்த மன்னிப்பை நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கொண்டு வருவோம். நம்முடைய எதிரிகளின் வாழ்க்கையிலும் கூட நாம் வெளிச்சத்தை கொண்டு வருவோம். இயேசு பேசின 2வது வார்த்தை, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்பது. அவரது வலது இடது என 2 பக்கங்களிலும் 2 கள்வர்கள் அறையப்பட்டிருந்தார்கள். இருவரும் ஒன்று சேர்ந்து களவாடியவர்களா என்று தெரியாது. ஆனால் கள்ளர்கள் என்கிற கூட்டத்தில் இருவரும் சேர்ந்திருந்தார்கள். முதலில் அந்த இருவரும் சேர்ந்து இயேசுவை இழி சொற்களால் பேசினார்கள். போர் வீரர்கள், இயேசுவின் எதிரிகள் அவரை இகழ்ந்தது போல இவர்களும் இகழ்ந்தார்கள். மக்களின் ஆதரவுக்காக அவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இயேசுவின் மன்னிப்பின் வார்த்தையின் பாதிப்பை உணர்ந்த ஒரு கள்ளன், பொதுவாய் வலது பக்க கள்ளன் என்பார்கள், ஆனால் திருமறையில் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, ஒரு கள்ளன் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடினான். என்னை நினைத்தருளும் என்றுதான் அவன் கேட்டான். ஆனால் ஆண்டவரோ நீ பரதீசியில் இருப்பாய் என்றார். இப்போது 2 கள்ளர்கள் இடையே பிரிவு வந்துவிட்டது. பிதாவின் 2வது நாள் படைப்பின் சிறப்பே பிரிவுதான்.
அவர் ஆகாயத்தையும் வெட்டாந்தரையையும் பிரித்தார். அந்த பிரிவு ஒரு பெரும் பிளவாக அமைந்தது. ஆகாயம் எங்கோ இருக்கிறது, வெட்டாந்தரையில் நாம் இருக்கிறோம். இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை இரண்டாம் நாளின் படைப்பு உருவாக்கிற்று. இயேசுவின் இரண்டாவது வார்த்தையும் இந்த பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்தது. பரலோகம் நரகம் என்கிற இரண்டும் மிகப்பெரிய பிளவாகவே இருக்கிறது. அந்த பிளவை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் இந்த கள்ளனோடு சேர்ந்து நல்ல இடத்தில் சேர நாம் மன்னிப்பின் பலனை அனுபவிப்போம். கிறிஸ்துவுக்குள் நம்மை சேர்த்து கொள்ளுவதற்கு நமது குற்றங்களை அறிக்கை செய்து அவரிடம் மன்னிப்பு கூறுவோம். இயேசு பேசின மூன்றாவது வார்த்தை, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்பது. இந்த வார்த்தையினால் மரியாளுக்கு ஒரு நல்ல துணை கிடைத்தது என நாம் அறிவோம். என் மகன், மூத்த மகன் என் கண் முன்னால் நான் பார்க்க மறிக்கிறான், இனி எனக்கு யார் என்பதுதான் மரியாளினுடைய வருத்தமாக இருந்தது. அந்த வருத்தத்தை தீர்த்து மரியாளினுடைய வாழ்க்கையில் ஒரு பசுமையை, ஒரு வளர்ச்சியை, ஒரு புதுமையை கொண்டு வந்தது இயேசுவினுடைய வார்த்தை. யோவானுடைய வாழ்க்கையிலும் மரியாளினுடைய இணைப்பு என்பது ஒரு புதிய வளர்ச்சியாக அமைந்தது. பிதா மூன்றாம் நாள் வெட்டாந்தரையிலே தாவரங்களை படைத்தார். செடி கொடி மரங்களை உண்டாக்கினார். இந்த செடி கொடி மரங்கள் இல்லாத பூமியை யோசித்து பாருங்கள், அது வெறுப்பாய் இருக்கும். மணல் அலை என பல அழகு தரும் புத்துணர்ச்சி தரும் பொருட்கள் இருந்தாலும் தாவரங்கள் போல் நம்மை குளிர்விக்கக்கூடியவை எதுவும் இல்லை. மனிதனை குளிர்விக்கக்கூடியது உறவுகள். மனிதன் பிறக்கும் போதும் மணக்கும் போதும் உறவுகள் அவனிடம் வந்து சேருகின்றன. அந்த உறவுகளை பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. உறவுகள் பசுமையானவைகளாய் இருக்கிறது. அந்த பசுமையை நம்முடைய வாழ்க்கையில் தரும் உறவுகளில் மகிழ்ந்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நான்காவதாக இயேசு சிலுவையில் பேசின வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது. மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை அவரை இருள் சூழ்ந்தது. அந்த இருளின் கடுமையை தாங்கிக் கொள்ள முடியாதவராக அவர் இந்த வார்த்தையை சொன்னார் என நாம் அறிவோம். இந்த வார்த்தை அவர் சொல்லி முடிக்கிற நேரம் அந்த இருள் விலகி அவருக்கு வெளிச்சம் வந்தது. பிதாவின் 4வது நாள் படைப்பில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்கிற ஒளி உமிழிகள் வந்தன. அதுவரை ஒரு சீரான வெளிச்சம் புவியில் இருந்தது. 4வது நாள் படைப்பின் விளைவாக பகல் இரவு 12 மணி நேரம் இருள், 12 மணி நேரம் வெளிச்சம் என்கிற நிலை வந்தது. இருளிலும் நமக்கு வெளிச்சம் தரவும், இது இப்படிப்பட்ட நேரம், இப்படிப்பட்ட காலம் என்பதை நமக்கு உணர்த்தவும் சந்திரனும் நட்சத்திரங்களும் நமக்கு உதவி செய்கின்றன. ஆக இயேசுவினுடைய வார்த்தை வெளிச்சத்தை தந்தது. பிதாவினுடைய செயலும் வெளிச்சத்தை தந்தது. இருளை அகற்றியது. நம்முடைய வாழ்க்கையில் வருத்தங்கள், கவலைகள், நாம் கதற வேண்டிய சூழல்கள் வரும்போதெல்லாம் பிதாவை நோக்கியே கதறுவோம். அவர் அந்த நிலையிலிருந்து நமக்கு விடுதலையை தருவார். இயேசு சிலுவையில் பேசின 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்பது. உடலிலிருந்து வியர்வையும் இரத்தமும் வெளியேறிக் கொண்டிருக்கும் போது மனிதனுக்கு தாகம் ஏற்படுவது இயல்பு. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாயிருக்கிறேன் என்கிற வார்த்தையை சொன்னார் என நாம் அறிவோம். அந்த வார்த்தையை கேட்டு அவருக்கு காடி கொடுக்கப்பட்டது.
தண்ணீரை பருக வேண்டும் என்பதற்காக அவர் கொஞ்சம் எடுத்துக்கொண்டார். மற்றபடி அவர் அந்த காடியை மறுத்தார். காரணம், அது மயக்கம் தரக்கூடிய மது கலந்த நீர். எனவே அதை அவர் மறுத்தார். தாகமாய் இருந்தாலும் தண்ணீரை அவர் மறுத்தார். பிதா 5ஆம் நாள் படைத்தவை மீன்களும் பறவைகளும். மீன்கள் இன்றும் தண்ணீரில் வாழ்கின்றன. தண்ணீரின்றி மீன்கள் வாழாது. பறவைகள் தண்ணீரில் இருந்துதான் எழுந்து வந்தன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தண்ணீரினால் 5ஆம் நாள் படைப்பு உருவானது. தாகமாயிருக்கிறேன் என்று தண்ணீரை கேட்டு தண்ணீரை மறுத்ததில் நமக்கு மீட்பு உண்டானது. தனக்கு மிகுந்த கவலை இருந்த போதிலும், மிகுந்த வலி இருந்த போதிலும், மிகப்பெரிய அழுத்தம் தாகம் இருந்த போதிலும், மதுவை, மயக்கம் தரும் ஒன்றை ஆண்டவர் ஏற்கவில்லை. நாமும் நமக்கு மயக்கத்தை தரும் எதனையும் மறுக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். 6வதாக இயேசு முடிந்தது என்றார். அவர் இந்த உலகத்தில் எதை செய்ய வந்தாரோ அவைகள் அனைத்தும் முடிந்தது என்பது இந்த வசனத்தின் மூலமாய் அவர் சொல்லுகிற செய்தி. 6ஆம் நாள் படைப்பாக நாட்டு விலங்குகளையும் காட்டு மிருகங்களையும் இறுதியாக மனிதனையும் படைத்து படைப்பை முடித்தார் பிதா. இங்கு மீட்புக்காக இயேசு செய்ய வேண்டியவைகள் அனைத்தும் செய்து முடிக்கப்பட்டது. அங்கே படைப்பிற்காக பிதா செய்ய வேண்டியவைகள் அனைத்தும் செய்து முடிக்கப்பட்டது. இனிதே இவை முடிந்தது என்பதுதான் இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிற செய்தி. பிதாவும் செயல்படுகிறவர், குமாரனும் செயல்படுகிறவர். இருவரும் தாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக, அழகாக, சரியாக, சிறப்பாக செய்து முடித்தார்கள். நம்முடைய கடமைகளை உணர்ந்து சிறப்பாக நாம் செய்து முடிப்போம். 7வதாக, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு சிலுவையில் மரித்தார். இதுவும் அப்பழைய ஏற்பாடில் உள்ள வசனம் என நாம் அறிவோம். அவர் சொல்ல வேண்டியது. எனவே அவர் இதை சொல்லி முடித்தார். அத்துடன் அவர் தன்னுடைய உலக வாழ்க்கையை முடித்து ஓய்ந்தார். 7ஆம் நாளில் பிதா ஓய்ந்திருந்தார். அவர் எந்த பணியும் செய்யவில்லை. அவரும் ஓய்ந்திருந்தார். 6 நாளின் படைப்பின் களைப்பு என்றெல்லாம் சிலர் அதை பரிகாசம் செய்வார்கள். ஆனால் அந்த ஓய்வு மனிதனுக்கு அவர் கொடுத்த ஒரு மாதிரி. வேலை செய்து கொண்டே இராதே, கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கொள் என அவர் கற்றுக் கொடுக்கிறார். தொழிலாளர் தினம் என மே மாதம் 1ஆம் தேதியை நாம் கொண்டாடுகிறோம். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என தொழிலாளர்களின் நேரத்தை அன்றைக்கு ஒழுங்குபடுத்தினார்கள். ஓய்வையும் உறக்கத்தையும் நாம் வெகு நேரங்களில் இணைத்தே பார்ப்போம். ஓய்வு என்பது வேலை செய்யாமல் இருப்பதல்ல, உறங்கிக் கொண்டிருப்பதல்ல. நம்முடைய உறவுகளையும் நட்புகளையும் பராமரிப்பதற்காக, நம்மை புதுப்பித்துக் கொள்ளுவதற்காக நாம் செய்யக்கூடியவைகளை அந்த ஓய்வின் நேரத்தில் செய்ய வேண்டும். ஒன்றை கவனியுங்கள். 7ஆம் நாள் பிதா ஓய்ந்திருந்தார். அன்று மட்டும்தான் அவர் ஓய்ந்திருந்தார். மரணத்திற்கு பின் இயேசு ஓய்ந்திருந்தார். அன்று மட்டும்தான் அவரும் ஓய்ந்திருந்தார். அன்று முதல் இன்று வரை பிதாவும் இயேசுவும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவின் வார்த்தைகளும் பிதாவின் படைப்புகளும் என்கிற இந்த தியானம் மிக வெகுவாய் பொருந்தி வந்ததாக உணர்ந்ததால் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்காக, என்னுடைய எழுத்துப் பணிகளுக்காக, என்னுடைய ஆயத்தங்களுக்காக, ஆரோக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை வழிநடத்தட்டும். நன்றி. ஆமென்.